நான் எவ்வளோ தொல்லை பண்ணாலும் எனக்கு ஈவினிங் வந்தோடனே எல்லாம் சாப்பிட கொடுப்பேன், எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மதர்ஸ் டே. நான் எது கேட்டாலும் அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. என் மேலே தப்பே இருந்தாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ சாரி தான் சார், இப்போ கூட ரொம்ப திட்டிட்டு தான் வந்தேன். ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி, லவ் யூ மோர். வேற ஏதாச்சும் உங்க அம்மாக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாலு தானே அவங்களும் அழுதுருக்காங்க. எப்படி எனக்கு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கூடவே நின்று இருக்காங்க. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டே. ஸோ உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அம்மாவுக்கு எதுவும் சொல்ல வேணாம். அவங்க தான் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சுருக்காங்க, எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டவுனாக இருந்தாலும் அவங்க தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. சரி, உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஐ மிஸ் யூ அம்மான்னு சொல்லுவேன். அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன். ஒவ்வொரு நாள் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடும்போது ஐ மிஸ் ஹர். மதர்ஸ் டே அப்படின்றனால ஸ்பெஷலாக விஷ் பண்ண போறீங்க உங்க அம்மாக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க? மிஸ் யூ அம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. பாட்டு பண்ணணும்னா பாடலாம். ஓகே, உங்க அம்மாக்காக ஏதாச்சும் ஒரு சாங். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு உங்க வாய்ஸ் அண்ட் அந்த சாங்குமே செமையாக இருந்துச்சு. இது வந்து உங்க அம்மாக்காக டெடிகேட் பண்றீங்க. மேபி இது உங்க அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்கள் அம்மா எப்போவுமே என்னை பற்றி, என் ஹஸ்பண்ட் பாப்பா பற்றி தான் கன்சர்ன்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா, நீ எப்போவுமே கவலைப்படாத, உங்க கூட எப்பவும் இருப்பேன், நாங்கள் லைஃப்பில் சூப்பராக இருப்போம், அதை நீயும் அப்பா பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க. அம்மா மிஸ் பண்ணுறீங்க? இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, ஸோ மிஸ் பண்ணலன்னா இல்லை. கால் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டே மா அப்படின்னு சொல்வேன். கால் பண்ணி தான் சொல்லுவீங்களா? ஆமா, நான் வந்து இங்க வெளிய ஸ்டே பண்றேன், ஊர்ல இல்ல. ஆமா, அதனால நான் கால் பண்ணி நான் வந்து அதான் லைக் ஆல்வேஸ் யூ பீன் இன் தி கிவிங் சைட். ஸோ அதனால இட்ஸ் டைம் ஃபார் மீ டு டேக் இட் ஓவர். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் தட் யூ ஹவ் டன். ஹாப்பி மதர்ஸ் டே. எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? எங்க அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட். லைக் வந்து யாருக்கா இருந்தாலுமே ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாலுமே அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணுவாங்க. அது வந்து லைக் நான் திட்டுவேன், அதுக்குமே திட்டுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம செல்ஃபிஷா இருக்கணும்ல. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயம்னா எனக்கு எங்க அம்மா பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு தேங்க்யூம்மா. நான் எவ்வளோ தொல்லை பண்ணாலும் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எனக்கு ஈவினிங் வந்தோடனே எல்லாம் சாப்பிட கொடுப்பேன், எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மதர்ஸ் டே. உங்க சார்பாக உங்க அம்மாவுக்கு ஒரு விஷ் பண்ண போறீங்க? ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி, லவ் யூ மோர். வேற ஏதாச்சும் உங்க அம்மாவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்லை, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. எனக்கு எல்லா டைமே நான் ரொம்ப டவுனாக இருக்கப்போ நாலு தானே அவங்களும் அழுதுருக்காங்க. எப்படி எனக்கு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கூடவே நின்று இருக்காங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு கூட நின்று எனக்கு எல்லா விதமும் எனக்கு பண்ணியிருக்காங்க. நான் எது கேட்டாலும் நோமே சொன்னது இல்லை. அவங்க எனக்காக எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயமே எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ அதனால ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ ஐ லவ் ஹர் மோர். எப்பயாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி ரொம்ப இல்லை, நான் எல்லாமே எனக்கு சென்னை தான், எப்பயுமே அம்மா கூட தான் இருப்பேன், எங்கேயுமே என்னை விட்டது இல்லைங்க. அவங்க நான் தனியாக எங்கேயாச்சும் போனாலுமே அவங்க என்னை கூடவே தான் வருவாங்க. மோரால்லெஸ் எனக்கு எவ்ரிடே அவங்க என் கூட தான் இருக்காங்க. ஸோ எவ்ரிடே மிஸ் பண்ணாலும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் நான் ஆஃபீஸ் போனாலுமே. ஸோ ஷீ இஸ் வித் மீ. ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. எல்லாமே எங்கள் அம்மா ஷேர் பண்ணுவேன், எதுவும் மறக்க மாட்டேன். அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நான் எது கேட்டாலும் அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. என் மேலே தப்பே இருந்தாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மானாலே அப்படிதானே, தப்பே பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை தான் அப்படின்னு. ஆமாம், அது கரெக்ட் தான். எல்லாரம்மா அப்படிதான். ஏன் அம்மா அப்படின்னா அதுதான் எதுவும் சொல்லணும். அம்மானாலே அப்படிதானே, ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு மேலே. எப்பயாச்சும் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க? எப்போ சாரி தான் சார், இப்போ கூட ரொம்ப திட்டிட்டு தான் வந்தேன். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க இது கிடையாது அப்படி இப்படின்வாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும், அதான் செய்வேன் அப்படின்வேன். அவங்க உன் இஷ்டம்வாங்க, நான் ஃபோன் வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி பாசமான உரிமை தானே ஆக்சுவலி அம்மா, நம்ம அம்மா அப்படின்றது. ஆப்வியஸ்லி எல்லார்ட்டையும் நம்ம இப்படி ஹார்ஷா பேசினா துரத்தி விட்டுருவாங்கல்ல. மதர்ஸ் டே அப்படின்றதுனால ஒரு விஷயம் பண்ணிருங்க ஓவரால் எல்லாருக்குமே சரி. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல், நாட் ஒன்லி ஃபார் மை மாம், என்னோட டு ஆல் த மதர்ஸ், ஈவன் ஐ எம் a mom. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்க அம்மாக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷ் பண்ண போறீங்க, என்னன்னு சொல்லி விஷ் பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல போறீங்க உங்க அம்மாக்கு அப்படின்னா? அம்மா இங்க பாரு, நான் சும்மா தான் சுற்றுல, நிஜமாலே ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்கேயாச்சும் வெளியே இருக்கேன்னு நினைச்சீங்களா? அப்படிதான் கேட்பாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணு, உண்மையாக தான் இருக்கேன். அதான். ஓகே, தேங்க்யூ. இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு விஷ் பண்ணி ஹாப்பி மதர்ஸ் டே.
ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மதர்ஸ் டே. இந்த மதர்ஸ் டேக்கு உங்கள் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக விஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி விஷ் பண்ணுவீங்க? உங்கள் அம்மா மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ வர போகிறாங்க. உங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் அது எதுவுமே சண்டையே போடாத மாதிரி வந்து பேசும். உங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லாமல் ஏதாச்சும் விஷயம் இருக்கா? நாங்கள் 2 பேரும் அடிச்சுட்டே இருப்போம். பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ஓவராலாக எல்லாத்துக்குமே ஒரு மதர்ஸ் டே விஷ் சொல்ல போகிறீங்க. ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். ஓகே.